பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த தேவசமத்த அப்பத்தில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வேத சிந்தையில் யோவானுடைய சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு சொல்லுகிறார், உங்களை குறித்து நான் நியாயம் தீர்க்கிறதுக்கு நிறைய காரியங்கள் உங்கள்கிட்ட உண்டு. இந்த விசுவாசிகளே, போதகர்களே, தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களை குறித்து தான் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். உங்களை நியாயம் தீர்ப்பதற்கு அநேக காரியங்கள், எனக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள் நிறைய உங்கள்கிட்ட இருக்கு. உன் சிந்தனை, உன் பார்வை, உன் நினைவு, உன் பேச்சு எல்லாம் எனக்கு விரோதமான அநேக காரியங்கள் நீங்க பேசுகிறது உண்டு. நான் சத்தியத்தை தான் பேசுகிறேன் என்று சொல்லி அநேகரை நியாயம் தீர்க்கிறீங்க. ஆனால் நீங்களோ மனமாறாத இருக்கிறீங்க. நியாயம் தீர்க்கிறது அது கர்த்தருடையது. நாம் எல்லாருமே ஏசப்பா சட்டத்தின்படி வாழ்கிறவர்களாக இருக்கணும். அதுக்காகத்தான் உங்களுக்கும் எனக்கும் வெளியேற பெற்ற ரட்சிப்பை தந்தார். அதனால தான் இயேசு சொல்றார், உங்களை குறித்து நான் நியாயம் தீர்க்கிறேன். நிறைய தப்புகள் உங்ககிட்ட இருக்கு, ஆனால் நான் நியாயம் தீர்க்கலை. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அதனால தான் தேவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமாங்கிறத உங்களை நீங்களே நிதானித்து நீங்களே யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையை கடவுளுக்கு நேராய் திருப்புங்க. அவர் நிச்சயமாக உங்களோடு கூட எல்லா காரியத்தையும் பேசுவார். உங்களுக்கு வாழ வேண்டிய விதத்தையும் அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தந்திருக்கிறார். எதுக்கு? நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதனால நான் உங்களை நியாய தீர்க்காதபடிக்கு உங்க வாழ்க்கை இருக்கட்டும். ஏன்னா நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. இயேசு கிறிஸ்துவான தெய்வம் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது நமக்கு தயவு கிடைக்காது. இப்ப தயவுள்ளவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், இதோ உங்களுக்கு காலம் சமயமா இருக்கும் போதே உங்களுடைய எல்லா நடக்கைகளையும் மாற்றிக்கொள்ளுங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழ்வீர்களானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க. நம்மளை குறித்து நியாயம் தீர்க்கிறது லகுவானது. ஏன்னா அவருக்கு பிரியமில்லாத நிறைய காரியங்களை நமக்கு அடக்கி வச்சிருக்கிறோம், செஞ்சுக்கிட்டும் இருக்கிறோம். அடுத்தவங்களுக்கு நாம் நியாயம் தீர்க்கிறோம். இதெல்லாம் நம்மளுடையது அல்ல, அது தேவனுடையது. நாம் வாழ்க்கையை நாம் கர்த்தருக்கு நேராக திருப்பி கொண்டால் நிச்சயமா ஏசப்பா நம்மளை ஆசீர்வதித்து பரலோகத்திலே கொண்டு சேர்ப்பார். இந்த வேலை சிந்தவர்களுக்கு எல்லாம் பிரியமா இருக்குன்னு நம்புகிறேன்.